ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வித் சிவா எங்கூட வாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஈத்தாமொழி சரௌண்டிங் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். அந்த வில்லேஜுடைய நேம் வந்து வெள்ளமோடி விளை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளமோடி விளை, சரிங்களா? இங்கே வந்து ஒரு தசரா செட்டில் காளிப்பறையில் காளி பூஜை நடக்கிறதாட்டு சொன்னாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சாமியெல்லாம் வந்து மஞ்சள் கிடாரத்தில் மஞ்சள் நீர் ஆடி வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருப்போம், எல்லா ஊர்லேயும் இருக்கும். இந்த ஊர் வந்து சச்ச டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டராக தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு உருளி, சமையல் பண்ணக்கூடிய பாத்திரம் ஒரு உருளியில் ஊற்றி அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க, சூடு பண்ணி சாமியெல்லாம் வந்து காளி, மாயாண்டி, முத்தாரம்மை, மாரியம்மை, ஆஞ்சநேயர், மற்ற எல்லா தெய்வங்களுமே வந்து அதை வந்து கமுகம் பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கமுகம் பூ எடுத்து கோரி குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஸ்பெஷலாக நடக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு. வாங்க என் கூடால நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓகே, பாய். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அடுப்பு போட்டிருக்காங்க. அடுப்புக்கு மேலே உருளி வச்சு இந்த டின்னில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை தான் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஃபில் பண்ண ப்ராசஸ் வந்து இப்போ போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கூடலாம் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதை தான் ஹீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்குள்ளால அந்த உருளிக்குள்ளால வந்து வார்ப்புன்னு சொல்லுவோம், அந்த ஃபுல்லாகவே வந்து கொட்டிடுறாங்க. அது கூடவே வந்து பக்தர்கள் வந்து நேர்ச்சைக்காக வாங்கி கொடுத்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த கோகோனட் ஆயில், அந்த தேங்காய் எண்ணெயும் வந்து கட் பண்ணி அதையும் இது கூட வந்து சேர்த்துட்ருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டே இருக்குது. இதான் அந்த தசரா ஆக்சுவலி தசரா செட்டு பறைன்னு சொல்லுவோம்ல, அந்த காளிப்பறை வந்து இதுதான். ஸோ இதை காண வந்து க்ரௌடு பார்த்திங்களா, நிறைய க்ரௌடு. பூஜை நடக்கும்போது இன்னும் பயங்கரமாக வந்திருந்தாங்க. பயங்கரமான ஒரு க்ரௌடு இருந்துகிட்டு பயங்கர மக்கள்லாம் வந்து ரொம்ப பயபக்தியாக வந்து சாமி தரிசனம் செய்துட்டு இதை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக வந்து வில்லுப்பாட்டு, நம்ம சுபாக்கா வில்லுப்பாட்டு தான் வச்சுருந்தாங்க. இந்த ஊர் தான் வெள்ளமோடி விளை விநாயகா தசரா குழு, சரிங்களா? இங்கே தான் இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருந்து அவங்க வந்து அதை வந்து ஃபில் பண்ணி முடிக்கக்கூடிய ப்ராசஸை வந்து முடிக்கலை. இன்னும் நிறைய கோகோனட் ஆயில் இருக்குது, தேங்காய் எண்ணெய். இதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே தான் சூடு பண்ண ஆரம்பிப்பாங்க. தீ போட்டு சூடு பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாத்தையும் கொட்டியாச்சு. எல்லாத்தையும் அந்த உருளியில் வந்து கொட்டி ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தீ போட்டுட்ருக்காங்க. தீ போட்டு அது கொதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் வரும்போது தான் அந்த பூஜைக்கு வந்து தயாராக வந்துட்டுருக்கோம். விறகுகள்லாம் போட்டு தீ எரிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே வந்து மெய் சிலிர்த்து. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கே வந்து அது ஒரு உணர்வு பூர்வமாக வந்து பட்டுச்சு. அந்த விஷயம் வந்து எனக்கே உணர்வு பூர்வமாக நடந்துச்சு. நான் அதுவும் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த நிகழ்வு வந்து கடைசியில் வந்து அது என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சைடில் வந்து அந்த தீ போட்டு அதை கொதிக்க வைக்கக்கூடிய டைம்லேயே வந்து பூஜை வந்து தயாராகிடுச்சு. கருங்காளி அம்மைக்கு வந்து பூஜை கொடுத்துட்ருக்காங்க. இனி கொடுத்து சாமிகள் ஒவ்வொருத்தராக வந்து வருவாங்க. அந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ நடக்கும். எண்ணெய் எல்லாமே ஹீட் ஆக அந்த எண்ணெய் வந்து செவக்க ஆரம்பிக்குது. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும். அந்த உருளியில் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஏற அது வந்து செவக்க ஆரம்பிக்குது. ஃபைனலி கடைசியில் வந்து இந்த நிறம் வந்து மாறி அந்த லாஸ்ட்டில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்துரும். ஒரு சைடில் செண்டை மேளம், இன்னொரு சைடில் தாரை தப்பாட்டை, நையாண்டி மேளம் எல்லாம் முழங்க பூஜை கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து
சாமிகளும் வந்து இறங்க ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து கருங்காலி அம்மையை தான் வந்து பிரத்யேகமாக வந்து ஒரு தெய்வமாக வச்சு இந்த மக்கள் வந்து வழிபடுறாங்க. இந்த பக்தர்கள் வந்து கருங்காலி அம்மையை வந்து முதன்மையான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. விநாயகர் தசரா குழு வெள்ளமோடி விலை அங்கே வந்து கருங்காலி அம்மைக்கு தான் ஸ்பெஷல் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. சாமியெல்லாம் அரசனை வர ஆரம்பித்தாச்சு. இனி வந்து எல்லா சாமியும் வந்த உடனே அந்த கமுகம் பூ கையில் கொடுப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே அடுத்து வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பாருங்கள். செண்டை மேளம்லாம் ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. செண்டை மேளம் அடிக்கிறாங்க. சாமிகள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தரையும் அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சாமிகளாக வந்து வர ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒவ்வொரு விரதம் இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கு மேலேயும் வந்து கருங்காளி அம்மா, முத்தாரம்மா, பத்ரகாளி அம்மா, உஜ்ஜயினி மாகாளியம்மன், மாரியம்மன், மாயாண்டி ஐயா, சொடலை முண்டன் எல்லாருமே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்தர்களுமே அப்படி மெய் மறந்து அப்படி நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு மாதிரியும் அருள் வந்துக்கிட்டே இருக்குது. சாமிகள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இறங்கி வந்தாச்சு. வில்லு பாட்டு நடந்துகிட்டே இருக்குது. வில்லு பாட்டில் வந்து ஒவ்வொரு சாமிகளாக அழைக்க பாட சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க பாட பாட ஒவ்வொரு சாமிகளாக வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வந்து பிரம்மாண்டமான ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயாச்சு. இன்னும் நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன வந்து ஒரு சற்று ஒரு சின்ன விஷயம் நேரத்தில் நடக்குது. ஏன்னா ஐயா மாயாண்டி வந்து திசைவெளி கொடுக்க கிளம்பியாச்சு. அவர் போயிட்டு உள்ளே வந்த உடனே அந்த நிகழ்வு வந்து நடக்கும். மாயாண்டி திசைவெளி கொடுக்க கிளம்பியாச்சு. அவருக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து பூஜை பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருங்காளி அம்மன் வந்து ரொம்ப ஆவேசமாக நின்று உக்கிரமாக ஆடிட்டே நிற்கிறாங்க. ஐயா உள்ளே வரணும். உள்ளே வந்த அடுத்த கணமே நம்ம பக்தர்கள் மேலே வந்து அம்மன் எல்லாருமே இறங்கியிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து எண்ணெயுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டி கொதிக்க ஆரம்பித்தாச்சு.
உடனே வந்து எல்லாருமே வந்து கமுகம் பூ எடுத்து கோரி குளிப்பாங்க. ரொம்பவே வந்து ஒரு வினோதமான நிகழ்வு. யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் வந்து வேண்டிய அனைத்து நலன்களும் எல்லாமே வந்து நம்மளுடைய காளியம்மனும் மாயாண்டி ஐயாவும் முத்தாரம்மையும் கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தான். வெளியே போய் திசைவெளி கொடுத்துட்டு ஐயா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அடுத்த கணமே பார்த்தீங்களா காளி தேவிகள் எல்லாருமே வந்து கமுகம் பாலை எடுத்து அவங்கவுங்க சூலாயுதத்தை கொண்டு அந்த அடுப்பு அந்த எரிஞ்சிட்டு கூடிய அந்த அடுப்புக்கு பக்கத்தில் குத்தி வச்சுட்டு இப்போ வைப்பாங்க. ஐயோடைய நிகழ்வு என்ன சற்று நேரத்தில் இருக்குது. வச்ச உடனே அவங்க எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. எப்பண்டா நம்ம கோரி குளிக்கலான்ட்டு ஒவ்வொருத்தரும் தயாராகியாச்சு. அனல் விட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, எண்ணெய் கொதிக்குது, கைப்பட்டாலே வந்து அவிஞ்சிரும். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் பொரிக்கும்போது கூட ஒரு கடுகு தாளிக்கும்போது கூட அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சொட்டு வந்து நம்ம மேலே பட்டாச்சுன்னா அப்படி செல்லுன்னு பற்றி உடனே பொத்துரும். ஆனால் இங்கே வந்து பக்தர்கள் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இதாக இருக்குது. எப்படி சொல்கிறதுக்குன்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து கோரி குளிக்க போகிறாங்க. அந்த அப்பனும் தான் அவங்களுக்கு வந்து அந்த அருள் கொடுத்து அவங்க உடம்புல வந்து காயங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும். சூலாயுதத்தெல்லாம் கொண்டு போய் குத்தி வச்சுட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க இப்போ அம்மனும் மாயாண்டியும். அந்த கமுகம் பூ கையில் வச்சுட்டு அவங்க ஆடக்கூடிய அழகை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. எல்லா பக்தர்களுமே வந்து ரொம்ப வந்து மெய்சிலிர்த்து இப்படி பார்த்துருக்காங்க. அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். அந்த ஒரு விஷயத்தை அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டால் அது வந்து அதை புரியும் போது சுருன்னு பார்த்தீங்களா அந்த கமுகம் பாலை வந்து அந்த எண்ணெயில் படும்போது அந்த சுருங்கூடிய அந்த வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நான் பெரிய கோயில்களில் பார்த்துருக்கேன். மஞ்சள் கிராரத்தில் மஞ்சள் நீர் ஆடும்போது கூட லைட்டாக மிஷின் தெளிக்கக்கூடிய ஒரு பக்கத்துலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப வித்தியாசமாக தலையை கவிழ்ந்து அதை கோரி அப்படியே பக்குவமாக தலையில் எடுத்து வச்சு அந்த முடிவெல்லாம் பாருங்கள். அவங்களுக்கு அந்த எண்ணெய் பட்டு கணக்கில் இருக்குங்களா, இப்படிலாம் வந்து நேச்சராக நம்மளாலே முடியலை. அவ்வளோ வந்து ரொம்பவே வந்து ஒரு இதாக இருக்குது. கோயில்கள்லாம் சில கோயில்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதை விட வந்து இங்கே பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. கருங்காலி வந்து பாருங்கள், பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. பயங்கரமாக நின்று பாருங்கள், என்ன ஸ்பீடாக நிற்கிறாங்க. அந்த எண்ணெயெல்லாம் கோரி குளிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். பக்தர்களுக்கும் சரிதான், இந்த பக்தர்களுடைய உறவினர்களுடைய மனநிலைகள், மனைவி, மக்கள், தாய், தந்தை, அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய மனநிலைகள் எல்லாமே அந்த அண்ணன் அந்த அப்பனை தான் காப்பாற்றணுங்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எண்ணெய் வந்து செவந்து கருப்பாச்சு. அதாவது வந்து அதிகமாக அப்படியே அதை வச்சு அவங்க வந்து கரெக்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த தெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகமும் அதில் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த வீடியோ போகும்போது தெரியும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த விஷயங்கள் நடக்க பார்த்துருவாங்க. அது எனக்கே வந்து மேலேயே அந்த எண்ணெய்கள் தெரிச்சு என்னுடைய கால் ஃபுல்லாகவே ஆயிடுது. கால் ஃபுல்லாகவே தெரிச்சிருக்கு. ஸோ ஆனால் அது தெரிஞ்சதுனுடைய ஒரு சூடு ஒரு இது எதுவுமே இல்லை. இந்த கமுகம் பாலையெல்லாம் நீங்கள் ஃபைனலாக பாருங்கள். பார்க்கும்போது அதை கோரி குளிக்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் கருந்தாச்சு. அந்த கமுகம் பாலையினுடைய நுனி வந்து அந்த எண்ணெய்க்குள்ள வந்து கோரி குளிக்க அதை பார்த்தீங்கன்னா அந்த கமுகம் பாலை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே புரிஞ்சுட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ சூடு, அவ்வளோ சூடு எப்போ வேறு லெவல் வரதும் அப்படின்னு நம்ம வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அவங்களே வந்து ஒரு காட்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அவங்களே நம்மளுடைய இந்து சமுதாயத்தில் வந்து ஒரு எழுச்சி தான் இதெல்லாம். உண்மையிலே பாருங்கள், இது உண்மையிலே சாத்தியமே இல்லை. எப்படி தான் பாருங்கள் அந்த மேலே உடம்பு மீன்கள்லாம் பாருங்கள். அந்த எண்ணெய் வந்து அப்படியே வந்து அந்த வந்து அப்சராக வந்து அந்த எண்ணெய் வந்து வடிவதாக உடம்புல பட்டு அப்படியே வந்து வடிவம் பார்த்தீங்களா எப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே அந்த பூச்சி எல்லாமே அவங்க அது எதுவுமே தெரியல. அவங்க வந்து சாமி வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய காலை நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னுடைய காலில் வந்து ட்ராப்ஸ் வந்து தெரிச்சிருக்குது. அவங்க அந்த சாமி ஆடும்போது அதை கோரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அது தெரிச்சது. அந்த கமுகம் பாலில் அவங்க மேலே பட்டு தெரிச்சது, அந்த கமுகம் பாலையிலும் தெரிச்சது. இது கூட நமக்கு ஒன்றுமே வந்து பண்ணலை. இது எனக்கு மட்டும்தான் இல்லை,
அங்கே கூடியிருந்த ஒரு நிறைய பக்தர்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடந்து, ஆனால் அவங்களுக்கு கையிலெல்லாம் பட்டிருந்து, மேலே பட்டிருந்து, ஆனால் யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது வந்து இதை வந்து ஒரு தெய்வீக அருள் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை ஏற்றுக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து இதில் சொல்கிறதுக்கு ஒரு இதே இல்லை. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆச்சரியமான நிகழ்வு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து ஒரு 1.5 மணி நேரமாக இருக்குது. நம்ம இதை சுருக்கி தான் ஒரு 18 நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து எல்லா பக்த கோடிகளும் எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறது ஒரு 18 நிமிஷத்தில் நம்ம சுருக்கி தான் முடிஞ்ச அளவுக்கு இதை கொடுத்துருக்குறோம். அவங்க ஆக்ரோஷமாக இந்த விஷயம் நடந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து பார்க்க வந்த பக்தர்களும் சரி தான், எல்லாருமே வந்து ஒரு மெய்சிலிர்த்து ஒரு பெரிய ஒரு பக்தியாக தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக அது வந்து அவங்களுடைய ஆசை தீர குளித்ததுக்கு அப்புறமா வந்து அதுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயம் மாலை போடுறது, பட்டு கட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மாயாண்டிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பந்தம்லாம் கொடுத்தாச்சு, கையில் யானை பந்தம்லாம் கொடுத்தாச்சு. ஆனாலும் கருங்காளியம்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் குளிச்சிட்ருக்காங்க. பத்ரகாளியம்மா இன்னொரு சைடில் நிற்கிறாங்க, மாரியம்மா ஒரு சைடில் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் பக்தர்களுக்கு மேலே அருள் இறங்கி அப்படியே நிற்கிறாங்க. பயங்கர ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வந்து இதை வந்து தெரியவே இல்லை. உண்மையிலே வந்து ஒரு தெய்வீக அருள், தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த கலியுகத்தில் வந்து சாத்தியமாகுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளும் வந்து தெய்வத்துக்கு ரொம்ப உண்மையாக கட்டுப்பட்டு இருப்போம். அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க எங்களுடைய ஒரு நம்பிக்கையில். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து டாடா பை பாய். அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரத்யேக நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமான ஆன்மீக நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் நம்மளோட டீமும் வந்து வீடியோ கேப்சர் பண்ணதுக்கு வருவோம். நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய சாமியையும் நம்ம தான் கொண்டாடி ஆகணும், அதை நம்ம தான் போற்றி ஆகணும். 1000 கருத்து வேறுபாடுகள், 1000 விஷயங்கள் இருந்தாலும் எப்போவும் நம்ம ஒற்றுமையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.